தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தேர்தல் பார்த்தீங்களா, சமூக நீதி போராளி திராவிடத்தின் விடிவெள்ளி அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள், இவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு போயிருக்காரு. அங்கே என்ன பேசி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் நான் நினைத்தால் 2 வருடங்களுக்குள் தடை செய்து விடுவேன், அதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிக்காகவும், சீமானுக்கும் அந்த நடிகைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் சீமானை பற்றி தனிப்பட்ட விமர்சனத்தையும் வச்சிருக்காரு, தனிமணி தாக்கத்தையும் வச்சிருக்காரு. இப்போ அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்களா தான் சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான கட்சி, நாம் தமிழர் கட்சியில் எந்த ஒரு பாதிப்பு வேறுபாடும் கிடையாது அப்படின்னீங்க. இன்னைக்கு என்ன மையத்துக்கு நீங்கள் நாம் தமிழ் தடை பண்ணணும்? இல்லை நீங்கள் நாம் தமிழ் தடை பண்ண அளவுக்கு நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணிருச்சு? இப்படி காசை வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி தடை பண்ணும் அப்படின்ட்டு பேசிய வெக்கமா இல்லையாடா உனக்குலாம்? நாம் தமிழ் கட்சியில் 2010 20 வரைக்கும் நீ தானே இருந்த. நல்லா வாங்கி தின்னுட்டு கொளுத்து போய் வெளிநாட்டு துட்டுலாம் வாங்கி தின்னலாம். அண்ணன் சீமானுக்கு கொடுக்கணும் மொத்த துட்டையும் வாங்கி ஆட்டையை போட்டு தின்னு நீ. இப்போ என்ன அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழுக்கு தடை பண்ண போறியா? ஏன்னா வெக்கமா இல்லையாடா அப்படி பேசின வாயில அப்படி பேச? தலைவர் பிரபாகரன் சொன்ன வாயில என்னைக்கு தலைவர் கருணாநிதி சொன்னி அன்னைக்கு நீ செத்து போயிடா, நீ தமிழன் கிடையாடா, நீ ஒரு அயோக்கிய போயிடா. இப்படி மாற்றி கொள்கையை வச்சு பேசிக்கிட்டு காசுக்காண்டி காட்டி கொடுத்து பொழைக்கடா. உனக்கு அறிவு இல்லையாடா? மாணவத்தோட வாழ்டா கொஞ்சமாவது. இவன் பெரிய புடிங்க மாதிரிக்கவும், என்னமோ இந்திய நாட்டோட பிரதமர் மாதிரிக்கவும், இந்திய நாட்டோட ஹைகோர்ட் நீதிபதி மாதிரிக்கவும், இல்லை குடியரசுத் தலைவர் மாதிரிக்கவும் பெரிய பிடிங்க மாதிரி நாம் தமிழ் கட்சி நினைச்ச தடை பண்ணிடுவாங்களாம். ஏன்னா நீ ஆம்பளை அப்பனுக்கு ஆத்தாருக்கு பிறந்தனா நீ தடை பண்ணி பாரு நாம் தமிழ் கட்சியை. உனக்கு சவால் கொடுத்தா, சவாலாக கொடுத்தா நீ 2 வருஷம் நான் தயார் எடுத்துக்கடா, 3 வருஷம் நான் தயார் எடுத்துக்க. நீ ஆம்பளைனா நாம் தமிழ் கட்சி தடை பண்ணி பாருடா. என்னமோ திமுக நீங்க ஆட்சியில் இருக்கிறனால திமுக ஆடுறீங்களாடா ஒருத்தனும். ராஜீவ்காந்தி ஒன்னே புரிஞ்சுக்கோ, திமுக ஆட்சியில் இருக்குன்னு ரொம்ப ஆடாதீங்க. திமுக ஆட்சி ஒரு நாள் வீழும், ஒரு நாள் எங்க கையும் ஓங்கும். அன்னைக்கு நீ எப்படி தடை பண்ணுதான் நொட்டுன்னு தெரியும். தடை பண்ணுவானா நாம் தமிழ் கட்சி? ஒரு ஆள் மயிரும் நம்ம கட்சி தடை பண்ணிடுவானா? ஏன்டா காசை வாங்கிட்டு கொஞ்சம் மாநிலத்தோட வாழ்டா. இதே வாய் தான் கருணாநிதியை கிளிகளின்னு கிழிச்சதுங்க. இதே வாய் தான் இந்த திமுக கிளிகளின்னு கிழிச்சது. இதே வாய் தான் நாம் தமிழ் கட்சி மாதிரி ஒரு கட்சி கிடையாது. நாம் தமிழ் கட்சி இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் நாம் தமிழ் கட்சி இருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கான உறுப்பினரும் உலகம் முழுவதும் இருக்காங்க அப்படின்னு சொன்ன இந்த வாய் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தடை பண்ணு சொல்லுதுன்னா, அப்போ என்ன ஒரு கீழ்த்தனமான பழைப்பு, என்ன ஒரு கீழ்த்தனமான பேச்சு இது? நாம் தமிழ் தடை பண்ணிடுவாங்களாம்லா? இப்படி காசை வாங்கிட்டு மாறி பேசிய ராஜீவ்காந்தி, இப்போ காசு கொடுத்தா என்னாலும் செய்வேன் நீனு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்ன இடத்துல பிறக்குது. காசுக்காண்டி இப்போ தலைவர் பிரபாகரன் சொன்ன வாய் இப்போ எங்கள் தலைவர் கருணாநிதினு சொல்லுதுன்னா, அப்போ இவன்ட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தா அவன் என்னாலும் பண்ணுவான் தானே, மாமாவை கூட பார்ப்பான். அப்படின்னு தான் இவனை பற்றி நம்மளோட கேள்வி வருது. ஏன்டா நீ நாம் தமிழ் கட்சி தடை பண்ணது நாம் தமிழ் கட்சி என்ன செஞ்சிச்சு? திமுக நாம் தமிழ் கட்சிக்கும் ஒப்பிட்டு பாடுறா. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எந்த ஆட்சியிலுமே கிடையாது. நாம் தமிழ் கட்சி எதுக்கு தடை பண்ணணும்? உங்க ஆட்சியில் தான் குடி போத பாலியல் பலத்துக்காரம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கொள்ளை அவெல்லாம் நடக்கு. அப்படி பார்த்தா திமுக தான் தடை பண்ணணும். திமுக நடக்க ஐயக்குத்தனமான நாம் தமிழ் நடந்துருது. திமுக பண்ண ஐயக்குத்தனமா நாம் தமிழ் கட்சி பண்ணிருச்சு. லூசு பயல. நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் சொல்றா. இந்த ஆட்சியில இருந்து இப்படி பண்ணிருச்சு. ஆட்சிக்கு வர கட்சியா நாம் தமிழர். அதை யாரும் தடை பண்ணணும்? ஐயோக்கிய பேர் ராஜீவ்காந்தி. இல்லை அதை எதுக்கு தடை பண்ணணும்? அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சா திமுக தடை பண்ணு. அந்த கட்சியை தான் முட்டு கொடுத்துருக்கு, அதை தடை பண்ணு. ஏன்னா நீ ஒரு ஈனத்தனமான பழப்பம் தெரியும்டா. நீ என்னைக்கு தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு எங்கள் தலைவர் கருணாநிதி மாற்றி பேசினியோ அன்னைக்கு நீ ஒரு ஈனத்தனமான பழப்பம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சா அப்படிங்கிற வேற கேள்வி கேட்டிருக்கான். என்ன செஞ்சுன்னு சொல்லணுமாடா? இல்லை நாம் தமிழ் கட்சி ஈழத்தமிழருக்கு ஒன்றுமே செய்யலன்னு வச்சுக்கிடுவோம். நாம் தமிழர் கட்சி இல்லைனா நீ தலைவர் பிரபாகரன் போட்டோவை எந்த கட்சியா கொண்டு வந்திருக்குமாடா? எந்த தலைவர் தடை செய்யப்பட்ட தலைவர்னு சொன்னானோ, எந்த தலைவரை தீவிரவாதத்தின் தலைவர்னு சொன்னானோ, அந்த தலைவர் போட்டோவை வச்சு அந்த தலைவர் எங்க தலைவர்னு வச்சு ஒரு கட்சி வளர்ந்து வந்திருக்குன்னா, இதுக்கு மேலே அந்த நாம் தமிழ் கட்சி என்னடா செய்யணும்? லூசு பயல. நீ இப்ப எந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிய அந்த கட்சியே தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒடுக்க பார்த்துச்சு. ஏன் ஐயா வைகோ அவர்களே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தலைவர் பிரபாகரனை தீவிரவாதத்தின் தலைவர் அவர் படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஐயா வைகோ அவர்கள் அந்த படத்தை பயன்படுத்தலை, உபயோகப்படுத்தலை. ஆனா சீமான் அந்த தடை செய்யப்பட்ட தலைவர், என் இனத்தோட தலைவர்டா அவர் எப்படி தடை செய்வீங்க அப்படின்னு தலைவர் பிரபாகரனோட போட்டோ கொண்டு வச்சு இன்னைக்கு 3வது கட்சியை வளர்ந்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வளர்ந்துருக்குடா. இதை விட என்னடா பெரிய புரட்சி செய்து தர முடியும்? நீ எந்த கட்சி நீ தமிழன்னா தடை செய்வியா? எங்களோட தலைவரை நீ தடை செய்வியாடா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு அதே படத்தை வச்சு நீ வளர்ந்துருக்காரு. உங்களால முடியுமாடா? திமுக முடியுமாடா? திமுக வெறும் பயந்து போன கட்சிடா. தடை செய்யப்பட்ட தலைவர் சொன்னா அதை பத்தி பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு மக்களோட வாக்கு வச்சு வாழ்ந்துட்டு இருக்க திமுக இது ஏன் பேசல அன்னைக்கு? அப்ப தமிழரோட வாக்கு வேணும், தமிழோட உரிமை வேணும். ஆனா தமிழர்கள் போராடுது திமுக. அப்ப தமிழோட கொண்டாலும் கேட்காது. இதுதான்டா உன் கட்சியோட கொள்கை. நீ நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணணும்னு சொல்லுத. உனக்கு அருகதே கிடையாடா. திமுக இருக்க எவனுக்கே நாம் தமிழ் கட்சி பத்தி பேச அருகதை கிடையாது. நாங்க பேசலாம்டா, உங்களை நாங்க ஆட்சியில் கிடையாடா.
இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் வரல. ஆனா நீ ஆட்சியில் இருந்துக்கிட்டு எத்தனை தமிழர்களை கொண்டிருக்க? கருணாநிதி கொள்ளாத அதாவது ஈழத்துல நடந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமே கருணாநிதி தான்டா. அத்தனை லட்சம் மக்களை கொன்ன ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் கருணாநிதியோட இது சேர்ந்துருக்கு. அந்த துரோகம் புரிஞ்சுக்கோ. நீ திமுகவுக்கு சிங்கி தட்டிக்கிட்டு நான் தமிழ் கட்சி வீழ்த்துவேன், சீமானை வீழ்த்துவேன். ஏடா சீமானு நடிகை கூட தொடர்பு இருக்கா? நீ நீ பண்ண அயோக்கியத்தனமாடா? உன்னை பத்தி சொல்லிட்டு மாட்டா அவ்வளவும் அயோக்கிய பயல. திமுக பண்ண அயோக்கியத்தமா? திமுக எத்தனை என்னென்ன பண்ணுங்கன்னு தெரியுண்டா எங்களுக்கு. அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து நீ பேசுனா உன்னோட 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 விவாதமே தவறா இருக்கு. ராஜீவ்காந்தி பாத்துக்கோ. தயவு செஞ்சு கருத்தியல் ரீதியா மோது தடை பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன். நீ பெரிய புடிங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னால ஒரு மயிலும் பிடுங்க முடியாது. நீ நான் போய் தடை பண்ணுறோம். நாங்கள் என்னடா கையை கட்டி இப்போ வாயை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்போமோடா? கை கூலி பேல துட்டுக்காண்டி இப்படி மாறி மாறி பேசுத. மாணவர்களோட வாழை கத்துக்க. ஒருத்தர் 1 ரூபா கொடுக்காம அவனுக்கும் 200 ரூபா கொடுக்காம இவனுக்கும் பேசியடா. உனக்கு முதல்ல ஒரு கொள்கையில நிற்க தெரியல. துட்டுக்காண்டி கொள்கை மாறுது. நீலாம் நியாயத்தை பத்தி பேசியாடா? இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்க நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவும் அவன் 1000 கொடுத்தாலும் திமுக ஆதரவு பேசிக்கிட்டு இருக்க. ஏன்டா ஒரு மனுஷன்னா ஒரு கொள்கை அவனு ஒரு கொள்கையில இருக்கணும்டா. நீ ஒரு மனிதன்னா ஒரு கொள்கையில இரு முதல்ல. அப்படியே உன் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. நீ எல்லாம் என்னடா நியாயத்தை பேச வந்துட்டு அயோக்கிய ரஸ்கல். முடிச்சுக்க தமிழ் நெஞ்சங்களே.